Hi, hello everyone. Welcome back to RS and Diya's channel. Today we are going to see short and sweet questions and answers for beginners. இது வந்து பிகினர்ஸ் லெவல் தான். ஷார்ட்டாக கொஸ்டின் எப்படி கேட்கலாம், அதுக்கு எப்படி ஷார்ட்டாக ஸ்வீட்டாக ரிப்ளை கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது பிகினர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாலே அவங்க ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன், ஒருத்தர் பார்த்து நம்ம எப்படி இருக்கீங்க அப்படி கேட்போம் இல்லைங்களா? எப்படி கேட்கலாம்? ஹவ் ஆர் யூ அப்படி கேட்கலாம். அவங்க ரிப்ளை கொடுக்குற மாதிரி இருந்தால், மற்றவங்க நம்மக்கிட்ட கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா ஐ எம் ஃபைன், ஐ எம் ஃபைன் அப்படி சொல்லலாம். எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு மற்றவங்க நம்மக்கிட்ட கேட்டால் ஹவ் இஸ் எவ்ரி ஒன் அப்படி கேட்பாங்க. ஹவ் இஸ் எவ்ரி ஒன், அதாவது வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்கிறாங்கன்னு. நம்ம ரிப்ளை என்ன கொடுப்போம்? எல்லோரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். எவ்ரி ஒன் இஸ் ஃபைன் அப்படி சொல்லணும். எவ்ரி ஒன் இஸ் ஃபைன். நெக்ஸ்ட்டு, ஒரு ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா அங்கே என்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாட் டிட் யூ பை தேர் அப்படி கேட்கலாம். வாட் டிட் யூ பை தேர், என்ன அங்கே வாங்கினேன் அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க வீட்டு உபயோகப் பொருள் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஐ பாட் ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ், ஐ பாட் ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ் அப்படி சொல்லலாம். அம்மா எங்கே அப்படின்னு யாராவது நம்ம வீட்டில் வந்து கேட்குறாங்க அப்படின்னா வெர் இஸ் யுவர் மதர் அப்படி கேட்பாங்க. நம்ம எப்படி ரிப்ளை கொடுப்போம்? அம்மா கடைக்கு போய்க்கிறாங்க அப்படின்னா எப்படி ரிப்ளை கொடுப்போம் இங்கிலீஷில்? மதர் ஹேஸ் கான் ஷாப்பிங், மதர் ஹேஸ் கான் ஷாப்பிங் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, உன்னால் இதை தூக்க முடியுமா அப்படின்னு ஒரு லக்கேஜ் இருக்குது, கொண்டாங்க நான் கொண்டு வரேன் அப்படின்னா உன்னால் தூக்க முடியுமான்னு கேட்குறாங்க. கேன் யூ லிஃப்ட் திஸ், கேன் யூ லிஃப்ட் திஸ் அப்படி கேட்குறாங்க. அப்போ நம்ம தூக்கி பார்த்துட்டு சொல்கிறோம் இல்லை என்னால் தூக்க முடியாது அப்படி சொல்கிறோம். நோ ஐ கான்ட் லிஃப்ட் இட், இல்லை என்னால் தூக்க முடியல, தூக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறக்கு டிட் யூ ஈட் அப்படி கேட்கலாம். டிட் யூ ஈட், சாப்பிட்டியா அப்படின்னு. ஆமாம் நேரத்துலேயே சாப்பிட்டாச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எஸ் ஐ ஏட் ஏலியர், ஐ ஏட் ஏலியர் அப்படின்னா நேரத்துலேயே சாப்பிட்டாச்சு அப்படின்னு பதில் சொல்லலாம். அடுத்தது, எப்போ வர அப்படி கேட்குறாங்க. வென் டு யூ கம், எப்போ வருவேன்னா வென் வில் யூ கம் அப்படி கேட்கலாம். எப்போ வர அப்படின்னா வென் டு யூ கம் அப்படி கேட்கலாம். அவங்க ரிப்ளை கொடுக்கும்போது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரேன் அப்படின்னா ஐ கம் ஆன் நெக்ஸ்ட் சண்டே, ஐ கம் ஆன் நெக்ஸ்ட் சண்டே அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, நீ இப்போ ஃப்ரீயா, நீ இப்போ ஃப்ரீயாக இருக்கிறியா, வேலை எதுவும் இல்லையா அப்படி கேட்பாங்க. ஆர் யூ ஃப்ரீ நவ், ஆர் யூ ஃப்ரீ நவ் அப்படி கேட்கலாம். அல்லது ரொம்ப வேலையாக இருக்கிறியா நீயே இப்போ அப்படின்னா ஆர் யூ பிஸி நவ் அப்படி கேட்பாங்க இல்லைங்களா? இப்போ அதுக்கு ரிப்ளை கொடுக்குறாங்க. இல்லை எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, ஃப்ரீயாக இல்லை நான் இப்போ அப்படி சொல்லும்போது நோ ஐ ஹாவ் அன் இம்பார்ட்டண்ட் ஒர்க், ஐ ஹாவ் அன் இம்பார்ட்டண்ட் ஒர்க் அப்படி சொல்லலாம். அடுத்தது, நீ எவ்வளவு எதிர்பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏதாவது ஒரு எனக்கு அர்ஜென்ட்டாக கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா நீ எவ்வளவு எதிர்பார்க்குற அப்படின்னா ஹவு மச் டு யூ எக்ஸ்பெக்ட். அது வந்து ஒரு பொருள் வாங்குகிறோம் விற்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போவும் இது கேட்கலாம். எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க அப்படி கேட்கலாம். நான் 1,00,000 எதிர்பார்க்குறேன் அப்படின்னா ஐ எக்ஸ்பெக்ட் 1 lakh, ஐ எக்ஸ்பெக்ட் 1 lakh அப்படி ரிப்ளை கொடுக்கலாம். கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லும்போது ஆர் யூ ரெடி அப்படி கேட்கலாம். ஆர் யூ ரெடி அப்படின்னு. இல்லை இனிமே தான் கிளம்பணும்னு சொல்கிறாங்க. நோ ஒன்லி ஹியர் ஆஃப்டர், நோ ஒன்லி ஹியர் ஆஃப்டர் அப்படி சொல்லலாம். அங்கே எப்படி போவேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஹவ் வில் யூ கோ தேர், ஹவ் வில் யூ கோ தேர் அப்படி கேட்பாங்க. அப்போ நம்ம ரிப்ளை கொடுக்குன்னா காரில் போவேன் அப்படின்னா பை கார், பஸ்ஸில் போவேன்னா பை பஸ் அப்படி சொல்லலாம். பக்கமாக இருந்ததுன்னா பை வாக் அப்படி கூட சொல்லலாம். அடுத்து, நேற்று மழையா அப்படி சொல்லி கேட்டால் டிட் இட் ரெயின் எஸ்டர்டே, டிட் இட் ரெயின் எஸ்டர்டே அப்படி கேட்பாங்க. ஆமாம் கனமாக மழை பெஞ்சுது, ஹெவி ரெயினாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது எஸ் இட் வாஸ் ஹெவி ரெயின் அப்படின்னு சொல்லலாம். எஸ் இட் வாஸ் ஹெவி ரெயின், ஆமாம் கனமழை பெஞ்சது அப்படின்னு சொல்லலாம். ஆமாம் இட் வாஸ் ரெயின் அப்படின்னு சொல்லலாம். எஸ் இட் ரெயின்டு அப்படின்னு கூட சொல்லலாம். எஸ் இட் ரெயின்டு அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன தெரியலையா உனக்கு, இப்போ ஒருத்தர் பார்த்துட்டு நம்ம பேசாமல் இருக்கிறோம் அப்படின்னா அவங்க நம்மக்கிட்ட கேட்பாங்க என்ன தெரியலையா உனக்கு அப்படின்னு. டோன்ட் யூ நோ மீ,
டோன்ட் யூ நோ மீ அப்படி கேட்பாங்க. நம்ம ரிப்ளை கொடுக்குறோம், எங்கேயோ பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி. ஐ ஹாவ் சீன் யூ சம்வேர், உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்குறேன் அப்படின்னா ஐ ஹாவ் சீன் யூ சம்வேர் அப்படி சொல்லலாம். I think this class will be very useful to you. Please practice and talk to your friends and share to your friends. Give your like and share. Don't forget to subscribe our channel or Sindhya's channel. Thanks for watching.